சேயோன் கல்விநிலையம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ யூனிட் 6க்கான டெஸ்ட் பேஜ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆலப்போரான் தமிழுங்க பேரில் டெஸ்ட் பேஜ் வந்து ஓடிக்கிருக்கு. ஸோ இன்னைக்கு 9வது தேர்வு. ஸோ 9வது தேர்வுக்கான விடைகளை வந்து இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹெட்டிங்ஸ் என்ன ஹெட்டிங் என்ன தலைப்பில் இன்னைக்கு வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க பார்ப்போம். பௌத்தரிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கு அடிப்படை கொள்கை, அதுபோக தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள். மொத்தம் 30 கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு கேள்விகளுக்கா நம்ம விடைகளை வந்து பார்ப்போம். முதல் கேள்வி, 19 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியான ஸ்டேட்மெண்ட்டா தவறான ஸ்டேட்மெண்ட்டா கண்டறின்னு சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்டு, 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி சேலத்தில் பெரியார் நீதி கட்சி என்ற பெயரை மாற்றி திராவிட கழகம் மாற்றினார். ஸோ 1944 ஆகஸ்ட் 27 சேலம் மாநாட்டில் தான் பேர் மாற்றம் வந்து நடந்திருக்கும். நீதி கட்சிங்கிற பேரை திராவிட கழகம் மாற்றிருப்பாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். இரண்டாவது இது, நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றிய பின் பெரியார் தராசு சின்னம் பொறித்த நீதி கட்சியின் கொடியை கருப்பு பின்னணியில் சிவப்பு வட்டம் கொண்ட கொடியாக வந்து மாற்றினார். ஸோ நீதி கட்சி கொடியா வந்து தராசா இருந்துச்சு. இப்போ பேரை மாற்றினாங்களா, திராவிட கழகம் மாற்றினாங்களா, ஸோ சின்னத்தையும் மாற்றிருப்பாங்க. எப்படி மாற்றிருப்பாங்கன்னா கருப்பு பின்னணியில் சிவப்பு வட்டம். ஸோ ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபுல்லாக பேக்ரவுண்டு வந்து பிளாக்காக இருக்கும், நடுவில் வந்து சிவப்பாக இருக்கும். ஸோ கருப்பு வந்து ஆரியத்தையும் சிவப்பு வந்து திராவிடத்தை வந்து குடிக்குது. ஸோ இந்த ஆரியத்தில் அடக்குமுறையிலேருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவுண்டு சிவப்பு வந்து வெளியே வருது, பெருசாகுது. ஸோ அதை மீன் பண்ணுற மாதிரி தான் இந்த கொடியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு, தனிக்கொடியுடன் திருச்சி மாநாடு, திருச்சி திராவிட கழகம் மாநில மாநாட்டில் கருஞ்சட்டை தொண்டற்படை என்ற அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். உண்மைதான். திருச்சி திராவிட கழக மாநாட்டில் கருஞ்சட்டை தொண்டற்படைங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ இந்த பெரியார் ஃபாலோ பண்ணுற எல்லாமே கருப்பு சட்டை போடுவாங்களே, ஸோ அந்த கருப்பு சட்டை போடுறது ஸோ இந்த திருச்சி மாநாட்டில் இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஸோ நாலாவது ஸ்டேட்மெண்ட்டு, அதே திருச்சி மாநாட்டில் திராவிட கழகம் கொடி, இந்த கருப்பு சிவப்பு இருக்குல்ல, இந்த சிவப்பு ரவுண்டு கருப்பு பேக்ரவுண்டில் கொடி திராவிட கழக மாநாட்டில் திருச்சியில் நடந்த திராவிட கழக மாநாட்டில் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ அந்த மாநாட்டிலே முறையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி கருஞ்சட்டை தொண்டற்படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களா, ஸோ அதுக்கு ஒரு மாநாடு நடத்திருப்பாங்க மதுரையில். ஸோ அங்கே தான் இந்த கழக கொடி, திராவிட கழக கொடி வந்து முறையாக வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ அப்புறம் நாலாவது ஸ்டேட்மெண்ட் சரி. ஸோ சரியான குற்றை கண்டறியும் கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இரண்டாவது கேள்வி, பெரியாரின் இதழ்களை வந்து கால வரிசைப்படுங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். அப்படி பார்க்கும்போது பகுத்தறிவு வந்து 1934, விடுதலை வந்து 1935, குடியரசு 25, ரிவோல்ட் 28, புரட்சி வந்து 33 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 3, 4, 5, 1, 2. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதிகாரப்பூர்வ இல்லைன்னா குடியரசு, அதுக்கப்புறம் ரிவோல்ட். ஸோ புரட்சி பண்ணால் தான் பகுத்தறிவு வரும் அப்படின்னு ஞாபகம். ஸோ புரட்சிக்கு அப்புறம் தான் பகுத்தறிவு, லாஸ்ட்ல தான் விடுதலை. ஸோ லாஸ்டான விடுதலை ஆகணும் அப்படின்னு ஞாபகம். புரட்சி பண்ணி பகுத்தறிவு வந்துச்சு, புரட்சினால பகுத்தறிவு வந்துச்சு, அந்த பகுத்தறிவுனால விடுதலை வாங்கிட்டோம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி டிஎன்பிசி கேள்வியில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ஓகே. ஸோ அப்புறம் பார்க்கும்போது ரெண்டாவது ஆன்சர் வந்து ஏ. மூணாவது கேள்வியை பார்ப்போம். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீதி கட்சி சார்பாக தலைமை தாங்கி நடத்தியவர் யாருக்காங்க? ஸோ நீதி கட்சி சார்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் யார் தலைமை தாங்கி நடத்திருப்பாங்கன்னா சார் ஏடி பன்னீர்செல்வம் தான் நடத்திருப்பாரு. ஸோ பெரியார் நீதி கட்சிக்கு, அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திருப்பாரா? ஆனால் எந்த அமைப்பு தலைமையில் நடத்திருப்பாருன்னா சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் சார்பாக தலைமை தாங்கி இந்திய போராட்டம் நடத்தியிருப்பாரு. சார் ஏடி பன்னீர்செல்வம் நீதி கட்சி சார்பாக தலைமை தாங்கி வந்து போராட்டம் வந்து நடத்திருப்பாரு. ஸோ இங்கே நீதி கட்சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ அடுத்த நாலாவது கேள்வி பார்ப்போம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாண விடுதலை செய்து கொள்ள உரிமை இருக்க வேண்டும். அதாவது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி டிவோர்ஸ், ரெண்டு பேத்துக்குமே டிவோர்ஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு எந்த சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேற்றினாங்க கேள்வி கேட்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ரொம்ப ஃபெமிலியரான
செங்கல்பட்டு மாநாட்டில் தான் நிறைய வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பொதுவாகவே நிறைய தீர்மானம் கொண்டு வந்தது, 15 நிமிஷம் தீர்மானம் கொண்டு வந்தது எல்லாமே, ஒரு 15 16 தீர்மானம் கொண்டு வந்தது எல்லாமே செங்கல்பட்டு மாநாட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 4வது ஆப்ஷன் ஏ. பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் இங்க இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் வந்து சார் ஏ ராமசாமி. ஸோ அவர் பேர்லேயே தான் இருக்கும். ஸோ அவர் பேர்ல ஒரு ஆள் தான் சார் ஏ ராமசாமி. சற்பட்டம் வாங்கின ஏ ராமசாமி அவர் தான் பெரியாரை வந்து தமிழ்நாட்டின் ரூசோன்னு அழைச்சிருப்பாங்க. இது சிதம்பரம் இவர் ஒரு முக்கியமான ஆள். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஈவேரா ராமசாமி அழைச்சா நல்லா இல்ல, ஸோ ஈவேரா பெரியார்னு அழைக்கணும், இதுக்கப்புறம் பெரியார் ஈவேரா பெரியார்னு அழைக்கணும்னு சொல்லி அந்த பேட்டர்னை கொண்டு வந்தது யாருன்னா சிதம்பரம். ஸோ மரியாதை நிமித்தமாக ஈவேரா பெரியார் இனிமே அழைங்கன்னு சொல்லி அந்த மரியாதை நிமித்தமாக கொண்டு வந்தது வந்து சிதம்பரம். பக்கத்துல ஃபார்மர் சிஎம், தமிழ்நாட்டோட முன்னாள் சிஎம் வரதராஜலு. இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இவர் அண்ணா வந்து சொல்லியிருப்பார். ஸோ அண்ணாவை நீதி கட்சியின் மூலைன்னு சொன்னவர் யாருங்க அப்படின்னா வரதராஜலு. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் ரூல்ஸ் தான் கேள்வி. ஸோ ஆன்சர் வந்து சார் ஏ ராமசாமி. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். 6வது கேள்வி. ஸோ 6வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை காலை வருஷப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வைக்கம் சத்தியாகிரகம் அது எப்போ 1924 1924 கேரளாவில் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ரோசாப்புத்துறை, ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்புத்துறை தான் இனிஷியேட் பண்ணி வச்சிருப்பார், தொடக்கி வச்சிருப்பாரு. ஸோ அவர் சிறையில் அடித்து போட்டதுக்கப்புறம் இவர் பெரியார் போய் மறுபடியும் அந்த போராட்ட தலைமை தாங்கி நடத்தி முடித்து வச்சிருப்பாரு. அது எப்போனா 1924 ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் எப்போ நடந்திருக்கும், 1920 தான் ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்துச்சு. கள்ளுக்கடை மறியல் போராட்டம் அது எப்போனா 1921. ஸோ இந்த போராட்டத்தை அப்போதான் சொந்த தோட்டத்தில் தாதம்பட்டிங்கிற இடத்துல 500 தென்னந்தோப்பு வந்து வெட்டி சாச்சிருப்பாரு. அதாவது இந்த தாதம்பட்டி யார் ஊருன்னா பெரியாரோட துணைவியான நாகம்யா அவர்களோட ஊர். ஸோ அங்கே சொந்தமாக தோட்டம் வச்சிருப்பாரு. அங்கேருந்து 500 தென்னை மரத்தில் வந்து வெட்டியிருப்பாரு. ஸோ இது இந்த நிகழ்வு எப்போனா 1921. சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது 1922. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 3 4 1. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ அது போக இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எப்போ காங்கிரஸ் ஜாயின் பண்ணியிருப்பாருன்னா 19 காங்கிரஸ் வந்து சேர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1921 காங்கிரஸோட செயலாளரை வந்து மாறியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1922 காங்கிரஸோட தலைவராக வந்து மாறியிருப்பார். திருப்பூர்ல ஒரு காங்கிரஸ் செக்ஷன் நடந்திருக்கும். நடந்ததுக்கப்புறம் 1922 ஒரு மனதாக வந்து பெரியாரை வந்து காங்கிரஸோட தலைவரை வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் கொஞ்சம் முக்கியமானதான், பார்த்து வச்சுக்கோம். ஸோ அடுத்த கேள்வி போவோம். எங்கு நடந்த மாநாட்டில் திராவிட கழகப்படி முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏற்கனவே முதல் கேள்வியில் பட்டதான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மதுரை கருஞ்சட்டைப்படை மாநாடு. 8வது கேள்வி. நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பெரியார் எந்த சிறையில் இருந்தாங்க இருக்காங்க? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பெல்லாரி சிறை. ஸோ 1938 டிசம்பர் 29 தான் நீதி கட்சியோட தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அப்போ எங்க இருந்திருப்பான்னா சிறையில இருந்திருப்பாரு, பெல்லாரி சிறையில இருந்திருப்பாரு. அதே வருஷம் 1938 நவம்பர் 13 பெரியாருக்கு, அதாவது ஈவேரா ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யார் கொடுத்தா அப்படிங்கிற ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பெரியாருக்கு பெரியார் பட்டம் வழங்கினது, அதாவது கௌரவிச்சு கொடுத்தது யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ஸோ அடுத்த கேள்வி போவோம். இணைகளை ஆராய்க்க சுயமரியாதை மாநாடு அது சம்பந்தமான வசங்களை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை இணைகள் வந்து சரியா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ செங்கல்பட்டு மாநாடு அதான் முதல் மாநாடு, அது தலைமை தாங்கியது சவுந்தர பாண்டியன் தான். சரி. எப்போ நடந்துச்சுன்னா 1929 நடந்துச்சு. ஆனால் 1930 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. ஈரோடு மாநாடு சரிதான். 2வது மாநாடு வந்து ஈரோடு மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா 1930 நடந்துச்சு. தலைமை யார் கொடுத்தாங்க? கே சண்முகம் கொடுத்துருக்காங்க. கே சண்முகம் கிடையாது, அவர் 3வது மாநாடு தலைமை. ஸோ 2வது மாநாடு ஜேகர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. ஸோ அதுக்கப்புறம் விருந்தினர்கள் எல்லாம் 3வது மாநாடு இருந்துச்சு 1931. ஸோ இதுக்கு தலைமை யாரு? சண்முகம். ஸோ ரெண்டுமே அப்படியே மாறி வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி, அனைத்து இணைகளும் தவறு. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி நடந்த ஆண்டுகளில் தவறான எப்பப்பெல்லாம் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நடந்த வருடங்களில் தவறான வருதுன்னு கேட்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 1948. ஸோ
ஸோ இதுவும் சரிதான். 1952 இதுவும் சரி. 1938 இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் வந்து டி 1960. 1960 கிடையாது. ஸோ 1965. இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன பராசக்தி படமும் 1965 இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ 1960 கிடையாது, 1960 இந்த 4 ஆண்டுகளில் தான் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும். ஸோ அடுத்த கேள்வி போவோம். அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்றை வந்து கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். சரிதான். சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பண்ணினார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீர்திருத்தம் பண்ணியிருப்பாரு. இதுவும் கரெக்டாக எப்போ பண்ணியிருப்பாரு? 1969 ஜனவரி 14 தான் பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. இதுவும் சரிதான். 2ஆம் உலக தமிழ் மாநாடு 1968 இவரது ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அதுக்கடுத்து மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஆன்சர் வந்து டி 1, 2, 3, 4. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். 1929 மே மாதம் யாருடைய தலைமையில் சுயமரியாதை நடைபெற்று கொடுப்பாங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்திருக்கும். மேஜர் மிஸ்டேக்கு யாருடைய தலைமைனா பட்டுக்கோட்டையில் நடந்த சுயமரியாதை மாநாடு. ஸோ செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை மாநாடுல இதுக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பட்டுக்கோட்டை நடந்த சுயமரியாதை மாநாட்டில் யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா எஸ் குருசாமி தான் தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ செங்கல்பட்டுனா தான் சவுந்தரபாண்டியன், பட்டுக்கோட்டைனா எஸ் குருசாமி தான். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. பெரியார் ரஷ்யா பயணத்திற்கு பிறகு 1932 எந்த இடத்தில் வந்து ஸ்டாலின் மண்டபத்தை வந்து கட்டியிருப்பாரு? ஸோ ரஷ்யா போய் இந்த ஸ்டாலின் அவர் கொள்கையெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஸோ ஸ்டாலின் மண்டபங்கிற இடத்த வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வந்து கட்டியிருப்பாரு. ஸோ அது எங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் கட்டியிருப்பார். ஓகேவா? ஸோ 13க்கு வந்து பாம்பே. ஸோ 14 நீதி கட்சியில் சி.என். அண்ணாதுரை எப்போது சேர்ந்தார் அப்படிங்கிறதுக்காங்க. ஸோ எப்போதுனா 1935 தான் நீதி கட்சியில வந்து சேர்ந்திருப்பார். அடுத்த கேள்வி போகலாம். கூற்றுகளை ஆராய அண்ணா முதலாக 1937 துறையூரில் நடந்த சுயமரியாதை மாநாட்டிற்கு வந்து தலைமை தாங்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சரிதான். ஃபர்ஸ்ட் எப்போ எந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பானா அவரோட ஃபர்ஸ்ட் தலைமையை வந்து துறையூரில் நடந்த மாநாடு தான். அதுக்கப்புறம் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு தம் வாழ்வில் முதலாக சிறை சென்றார். ஸோ தான் வாழ்ல ஃபர்ஸ்ட் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காண்டி தான் சிறைக்கு போயிருப்பார். ஃபர்ஸ்ட் சிறைவாசமே அண்ணாவுக்கு எதுனா இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். ஆனால் 1965 கிடையாது, 1938 தான் ரொம்ப சரியானது. 38ல் ஃபர்ஸ்ட் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்குமா? அப்பதான் ஃபர்ஸ்ட் கைது செய்யப்பட்டு 4 மாசம் வந்து சிறையில் வந்து இருந்திருப்பாரு. முதல் சிறை வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாவுக்கு இதுதான். ஸோ 1965 38. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்றை வந்து கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாம்பே. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் நேருக்கு நேர் முதலாக எந்த இடத்தில் சந்தித்து கொண்டனர் அப்படின்னு கேட்காங்க. ஸோ அறிஞர் அண்ணா ஃபர்ஸ்ட் நீதி கட்சிக்குள்ள என்ட்ரான அதே வருஷம் தான் 35ல இங்க நடந்த மாநாடுனா திருப்பூர்ல நடந்த செங்குந்தர் இளைஞர் மாநாடு. செங்குந்தர் இளைஞர் மாநாடுலாம் ஃபர்ஸ்ட் அண்ணாவும் நேரும் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட அண்ணாவும் பெரியாரும் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இன்னொரு கேள்வி, காந்தியும் நேரும் ஃபர்ஸ்ட் எங்க நடந்த மாநாட்டில் வந்து மீட் பண்ணியிருப்பாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போவோம். கூற்றுகளை ஆராய. கூற்று 1, தமிழ்நாட்டின் பண்டைய பெருமையை புதுப்பிக்கவும் சென்னையில் குடிநீர் கட்டுப்பாட்டை குறைக்கவும் வீராணம் குடிநீர் திட்டம் 1967 அண்ணாவால் கொண்டு வரப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரிதான். வீராணம் ஏரி கிபி 10ஆம் நூற்றாண்டில் ராஜாத்திய சோழனால் கட்டப்பட்ட கொடுத்துருக்காங்க. சரிதான். ராஜாத்திய சோழனால் தான் வீராணங்கிற ஏரி வந்து கட்டினாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1, 2 சரி. ஸோ இந்த வீராணம் ஏரி யாரை கட்டியிருப்பானா ராஜாத்திய சோழன். ராஜாத்திய சோழன் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலாம் பராந்தக சோழனோட மகன் தான் இந்த ராஜாத்திய சோழன். ஓகேவா? அவர் தான் வீராண ஏரியை கட்டியிருப்பாங்க. வீராணங்கிறது யார் பேருன்னா வீரநாராயணன். ஸோ அதாவது முதலாம் பராந்தக சோழனோட இயற்பெயர் தான் வீரநாராயணன். ஸோ அவங்க அப்பா பேர்ல வந்து ஏரியை வந்து வெட்டியிருப்பாரு. ஸோ அந்த ஏரி இப்போ வரைக்கும் வந்து பயன்பாட்டுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த வீராண ஏரியை தூர்வாய் செஞ்சு
மக்கள் பயன்பாட்டுக்காக மறுபடியும் கொண்டு வந்த முழுமையா மறுபடியும் கொண்டு வந்த யாருன்னா அண்ணா அவர்கள் தான். ஸோ இந்த கேள்விக்கு வந்து 1, 2 சரி. தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்படுவர் யாருன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பெரியார். தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி யாருன்னா பெரியார் தான். ஓகேவா? அடுத்து 19வது கேள்வி. 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் நடந்த 16வது நீதி கட்சி மாநாட்டில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களில் தவறானது எதுங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் சேலத்தில் நடந்து கொண்டு வந்த தீர்மானத்துல எந்த தீர்மானம் வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆங்கிலேய ஆட்சிகளால் தரப்பட்ட சர் ராவ் பகதூர், திவான் பகதூர் மற்றும் ராவ் சாஹிப் கௌரவ பட்டங்களை துறக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. உள்ளாட்சி மன்ற தலைவர் கௌரவ மேஜிஸ்ட்ரேட் பதவிகளில் இருந்து விலக வேண்டும். ஸோ இப்படியும் விலகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் சரிதான். பட்டங்களையும் துறக்கணும், பதவியிலும் துறக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நீதி கட்சி என்ற பெயரை வந்து மாற்றி திராவிட கழகம் என்று பெயரிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த தீர்மானமும் சரிதான். பேருக்கு பின்னால் இந்த ஜாதி பெயரை போட்டுக்கொள்ளக்கூடாதுன்னு யாருமே போட்டுக்கொள்ளக்கூடாதுன்னு அபிஷியலா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவும் சரிதான். தவறான கூற்று தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே சரியா தான் இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஏதும் இல்லை. ஸோ பெரியார் அவருக்கு பின்னாடி இந்த ஜாதி பெயரை எப்போ நீக்கியிருப்பார்னா 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் அவர் நீக்கியிருப்பாரு. மற்றபடி எல்லாரும் நீக்கிற மாதிரி தீக்கால அதாவது திராவிட கழகத்துல எப்போ மாநாடு கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு ஜாதிக்கு பின்னாடி யாருமே தங்களோட சர்ணம் வந்து போடக்கூடாது, தான் பேருக்கு முன்னாடி யாருமே சர்ணம் வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா பெரியார் வந்து செங்கல்பட்டு மாநாட்டிலே தான் பேருக்கு முன்னாடி இருந்த ஜாதி பெயரை வந்து நீக்கியிருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ இதழ் அதோட மேட்ச் தான் எடுத்துருக்காங்க. ஸோ நம் நாடு அந்த இதழ் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1953 தான். ஹோம்லேண்டு 1957 தான். ஹோம் ரூல் 1966, காஞ்சி 1963. ஸோ நேராகவே புரிஞ்சிருக்கு. ஸோ 1, 2, 3, 4 தான் ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் வந்து ஏ. ஸோ இல்லை காஞ்சிங்கிறது திராவிட நாடுங்கிற இதழ் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக தான் காஞ்சிங்கிற இதழ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த திராவிட நாடுங்கிற இதழையே வந்து அண்ணா தான் ஆரம்பிச்சிருப்பாரு. இது எல்லாமே அண்ணாவோட இதழ்கள். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணாவோட இதழ்கள். ஸோ திராவிட நாடுங்கிற இதழ் வந்து 1963 வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், அதை மூடியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக தான் காஞ்சிங்கிற இதில் வந்து தொடங்கியிருப்பாங்க. எதுக்கு காஞ்சின்னு பேரை வச்சிருப்பாங்கன்னா இந்த திராவிட நாடு இதில் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை மூடுறதுனால ஸோ அதுக்கு நினைவாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு இதில் வந்து காஞ்சிங்கிற இதில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ திராவிட நாடு இதழ் போல தான் காஞ்சிங்கிற இதழ் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அது தொடங்கின இடமும் காஞ்சிபுரம் தான். திராவிட நாடு இதழ் தொடங்கின இடமும் காஞ்சிபுரம் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். திராவிட நாடு திராவிடர்க்கே என்னும் தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1940 திருவாரூர் மாநாட்டில் தான் திராவிட நாடு திராவிடர்க்கே அப்படிங்கிற தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 22வது கேள்வி. காங்கிரஸ் அரசால் தடை செய்யப்பட்ட அண்ணாவின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அண்ணாவோட நூல் தான். தடை செய்யப்பட்ட நூல் எதுன்னா காங்கிரஸ் லட்சிய வரலாறு, அது போக ஆரிய மாயை. லட்சிய வரலாறு, ஆரிய மாயை, இது ரெண்டும் தான் காங்கிரஸ் அரசால் தடை செய்யப்பட்ட 2 நூல்கள். ஸோ அண்ணாவோட 2 நூல்கள். அடுத்த கேள்வி போகலாம். நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் அப்படின்னு தம் புகழ்ந்தவங்கள்ட்ட என்னெல்லாம் புகழாதீங்க, போய் சயின்டிஸ்டும் ஆசிரியர் ரொம்ப இம்பாக்ட் சோசியல் அதாவது சமூகத்தை மாற்றல இவங்களோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள தான் புகழுன்னு சொன்னவர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, அண்ணா அவர்கள் தான். ஓகேவா? ஸோ 23க்கு வந்து ஏ. 24 இதுவும் அண்ணாவை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட்னா அண்ணாவை தென்னாட்டின் பெர்னாட்ஷா என்று அழைத்தவர் யாருங்க இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டான கொஸ்டின் பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. யாரு? பாரதிதாசன் இல்லை, நம்மளுக்கு ஏற்கனவே ஃபேமிலியாக தெரிஞ்சவர் தான் கல்கி அவர்கள் தான் அண்ணாவை வந்து தென்னாட்டின் பெர்னாட்சான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்ணாவே அறிஞர் என்ன அப்படின்னு அழைச்சவர் தான் பாரதிதாசன். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு? 2வது மட்டும்தான் கரெக்டு. ஆன்சர் வந்து பாம்பே. ஸோ அடுத்த கேள்வி போகலாம். பெரியார் பற்ற
கூற்றுகளில் வந்து தவறானது எதுவும் கேட்டிருக்காங்க. 1930 மலேசியா பிரச்சார பயணத்தை முடித்து கொண்டு நாகை திரும்பிய பெரியார் தாடி வளர்க்க சொன்னார். ஸோ மலேசியா திரும்பினதுக்கு அப்புறம் நாகப்பட்டினம் வந்து அப்பதான் அந்த பாரதிதாசன் கூட புகழ்ந்து பாடியிருப்பார்ல ஒரு லைன்ல. ஸோ அந்த ஃபேமஸான அந்த தாடி கோலம் வந்து அப்பதான் 1930 தான் மலேசியா பயணத்துக்கு அப்புறம் தான் நாகப்பட்டினம் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரிதான். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து சமதர்ம அதிகாரி என்று மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. அதுவும் சரிதான். அதுக்கப்புறம் எம் சிங்காரமுடன் இணைந்து ஒரு புதிய சமூக பொருளாதார திட்டத்தை உருவாக்கிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அதுக்கப்புறம் 4வது 1933 மே 21ஆம் தேதியை மே தினமாக கொண்டாடுமாறு வேண்டுகோள் விடுத்தார் பெரியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா 1931 மே 21ஆம் தேதி 1933 மே 21 வந்து மே தினமா கொண்டாடுங்கன்னு பெரியார் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். நமக்கு ஏற்கனவே ஃபெமிலியா தெரிஞ்சு 1923 மே 1 சிங்காரவனம் சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் இவர் சொன்னதை இப்ப ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனா மே 21 கொண்டாடுங்க அப்படின்னு பெரியார் வந்து 1933 சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா 1 2 3 4 சரி. ஸோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். தமிழக அரசியல் கீழ்கண்டவற்றில் எது அண்ணாவின் கொள்கையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழரின் தனித்தன்மையை வந்து நிலைநாட்டுதல். ஸோ இந்த கொள்கையும் அவரோட அரசியல் கொள்கையில் இருக்கும். மாநில சுயாட்சி, இது பார்த்தவனே போட்டுடலாம், இதுவும் உண்டு. கூட்டுறவு கூட்டாட்சி. ஸோ கூட்டுறவு கூட்டாட்சி வந்து டவுட்டா இருக்கும். ஸோ கூட்டுறவு கூட்டாட்சி சொல்லியிருப்பாரா இல்லையா, மாநிலத்தை தனியாக இருக்க மாநிலத்தை மட்டுமே சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சியும் அவரோட கொள்கையில ஒன்னா தான் இருக்கும். இதுவும் சரிதான். அதுக்கப்புறம் விஞ்ஞான சோசியலிசம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா இதுவும் அவரோட ஐடியால ஒண்ணுதான். ஸோ இதுவும் சரிதான். பொருளாதார கொள்கையில விஞ்ஞான சோசியலிசம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த 4மே அவரோட கொள்கை தான். இப்போ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி போவோம். சைவ சித்தாந்தமும் சுயமரியாதையும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து இளவழகனார். ஸோ இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மறைமலை அடிகள் இருக்கார்ல, மறைமலை அடிகளோட சீடர் தான் இளவழகனார். சைவ சித்தாந்தமும் சுயமரியாதையும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ என்னதான் பெரியார் நாத்திகனாலும் மறைமலை அடிகள் வந்து நாத்திகம் கிடையாது. ஸோ அவர் வந்து சாமியெல்லாம் கும்புறாரா, உலக பக்தியானலாம். ஆனா மறைமலை அடிகளும் பெரியாரும் ரொம்ப ஓரளவு க்ளோஸா இருப்பாங்க. அவங்களுக்கு 2 பேத்துக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஓகேவா, ஆத்திகம் நாத்திகமும் சேர்ந்து இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அவரோட சீரை வந்து இளவழகனார் சைவ சித்தாந்தமும் சுயமரியாதையும் ஒரே கண்கள் வந்து மாதிரிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. இளவழகனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வியா இருக்கும். ஓகேவா, இந்த இளவழகனா யாருன்னா மறைமலை அடிகளோட ஒன் ஆஃப் த சீடர் தான். ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். சிஎன் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை வந்து கூறுக அப்படிங்கிறதுக்காங்க. ஸோ சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், ஸோ இது அவர் எழுதின ஒரு நூல் தான். நீதி தேவன் மயக்கம், இதுவும் அவர் எழுதின நூல் தான். காதல் ஜோதி, இதுவும் அவர் எழுதின நூல் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆனந்த போதினி. அவர் எழுதியிருக்க மாட்டார். இந்த 3 நூல்களுமே வந்து அவர் எழுதின நூல். ஸோ ஆன்சர் வந்து டெல்லி. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அது யாருடைய கூற்றுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அண்ணாவை புகழ்ந்து ஒருத்தர் வந்து பாடியிருப்பாரு. தமரென்றும் தானென்றும் நினைப்பதேண்டி தமிழ்நாட்டின் நலத்திற்கே உயிரோடர்கள் அமைய இரவு பகல் உழைக்கும் மேலோன் அப்படின்னு அண்ணாவை புகழ்ந்தது யாருன்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை வந்து பாரதி தாசன். அவரு தான் அண்ணா வந்து புகழ்ந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ இது ஏற்கனவே ரொம்ப ஃபேமிலியான கேள்வி தான், மிகவும் சரியாக தான் போட்டுருமே. பெண் ஏன் அடிமையால், பெண் ஏன் அடிமையா இருக்குங்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி இந்த காரணங்கள்லாம் சொத்து உரிமை இல்லை, கல்வி இல்லை, இதனால தான் பெண் வந்து அடிமையா இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரீஃபா வந்து ஒரு நூலில் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பெண்ணியம் பேசினாலே இவரை தவிர வேற யார் சிறப்பாக பேச முடியும்? நம்மளோட பெரியார் தான் பெண் ஏன் அடிமையான நூலை பற்றி நூலில் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா. ஸோ 30 கேள்விகளும் முடிஞ்சு. ஸோ கேள்விகள் எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் 2 கேள்விகள் கேட்டேன், அதுக்கான விடையும் கமெண்ட்ல வந்து பின் பண்ணுங்க. ஓகேவா. தேங்க்யூ.